ஒரு நடிகரை பார்க்க போறவங்க கை வீசிட்டு சும்மா போவாங்க. ஒரு குடும்பத்தோட கொடி பிடிச்சிட்டு கழுத்துல தாவேக்காவோட கொடியை போட்டுட்டு யாரும் வரமாட்டாங்க ஒரு நடிகரை பாக்குறதுக்கு. தன்னோட தலைவனை பார்க்கதான் இந்த மாதிரி குடும்பத்தோட ஒரு குழந்தை கையில வந்து ஒரு கொடியை கொடுத்து குடும்பமா வந்துட்டு இருக்காங்க. இங்க பெண்கள் வராங்க ஃபீல்டுக்கு. ஒரு நடிகர்னா எதுக்கு பெண்கள் கிளம்பி வர போறாங்க, எதுக்கு குழந்தைய கூட்டிட்டு வர போறாங்க, அதுவும் கொடியோட ஏன் வராங்க? ஒரு கட்சிய வந்து தன்னோட ஃபேமிலியோட ஒரு அங்கமா தளபதியை தன்னோட தலைவரா நினைச்சிட்டு தான் ஃபேமிலிஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒரு நடிகரை பார்க்கலாம் பசங்க வர போறாங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்க போறாங்க, அப்படி போயிட போறாங்க. அதுவும் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் அவரை நம்ம இன்னும் நடிகர்னு எல்லாரும் சொல்றது வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன். அவர் ஒரு கட்சியோட தலைவர். குடும்பங்கள், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல குடும்பங்கள், அம்மாக்கள், அப்பாக்கள், தங்கைகள், தம்பிகள், அண்ணன்கள், இப்படிதாங்க எல்லாம் வராங்க. அப்ப வந்து நான் சோசியல் மீடியா பூம் இல்ல சோசியல் மீடியால தளபதிக்கு இருக்க ஒரு ஹைப், அதை நான் சொல்லவே மாட்டேன். இது நான் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அவரை வந்து ஒரு அண்ணனா தம்பி, அவர் சொன்னதேதான், அவர் அண்ணனா தம்பியா வந்துட்டாரு களத்துக்கு. ஒரு ஜாதி பாக்குறது இல்ல, ஒரு மதம் பாக்குறது இல்ல, ஆண் பெண் வேற்றுமை இல்ல, எல்லாரும் மேடை ஏத்தி அழகு பாக்குறாங்க, எல்லாரும் வேலை பாக்குறாங்க. ஒன்னு விஷயத்த நினைச்சிட்டாருன்னா அது அடையிற வரைக்கும் அவர் விட மாட்டாரு. அவர் கண்டிப்பா சிஎம் தான், 2026 சிஎம் தான். கண்டிப்பா அவர் நினைச்சது நடக்காம நோ லுக்கிங் பேக்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. திரும்பி பாக்குறது, முன்னாடி வச்ச கால வந்து பின்னாடி வைக்கிறது, இதெல்லாம் எங்க அகராதிலேயே கிடையாது. கண்டிப்பா அவர் சிஎம் தான்.